2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். இங்கே ஆண்டவர் என்பது தூய ஆவியாரை குறிக்கிறது. ஆண்டவரின் ஆவியார் இருக்குமிடத்தில் விடுதலை உண்டு. இந்த வார்த்தைகளினால் நாம் ஆறுதல் அடைகின்றோம். தூய ஆவியார் என்று ஆண்டவரை குறிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு சென்று விட்டார். நம்மை வழிநடத்துவதற்கு கடவுளிடமிருந்து தூய ஆவியானவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். தூய ஆவியானவர் நம்மை எல்லா தீமையின்றும் ரட்சித்து, நம்மை பாவங்களிலிருந்து ரட்சித்து, நம்மை மன்னித்து, நம்மை நல்வழியில் வழிநடத்துவராக இருக்கிறார். ஆகவே இருவருக்கும் வித்தியாசம் உண்டு. தூய ஆவியானவர் ஆண்டவர் என்று நாம் நம்பி வாழ வேண்டும். அவர் கடவுளிடமிருந்து அனுப்பப்படுகிறார். இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே இருக்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.